Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil Tutorial Day. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு soft, sultry, glam look தான் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இது வெட்டிங் சீசன் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து வெட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக் நீங்க ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். வெட்டிங் கெஸ்டா போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோவில் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோட குவாலிட்டி பார்த்து இதனுடைய லைட்டிங் மெயினாக பார்த்து எப்படி இருக்குன்றதை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் ரொம்ப ட்ரூ டு கலராக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய லைட்டிங்ஸில் செட்டிங்ஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி போடலாமா இல்லை பழைய மாதிரி போடலாமா அப்படின்ட்டு. ஸோ நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான அஃபோர்டபிலிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணக்கூடிய மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஃபேஸ் ப்ரெப்பிங்லேருந்து நான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ப்ரெப்பிங்க்கு நான் என்னுடைய மேக்கப் பேஸாக வந்துட்டு ரொம்ப இப்போது பிடிச்சி பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்துட்டு என்னுடைய ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர். இது காம்போ. இது வந்து டெர்மாவையோட ஹைட்ரோ கிளென்சர். அதை வச்சு நான் என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னுடைய மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டுக்கிறேன். பர்டிகுலராக இந்த வின்டர் டைமுக்கு என்னுடைய ஃபேஸ் வந்து நல்லா எனக்கு மாய்ஸ்சரைஸ்டாக வேணும், ஸ்பெஷலாக நான் மேக்கப் போடும்போது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு எனக்கு அதுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அடுத்து ப்ரைமருக்கு நான் என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் அல்ட்ரா பேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர். என்னுடைய ஆயிலி ஸ்கின் அது வின்டரில் ட்ரை ஆகிறது இது எல்லாத்தையுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன், லைக் நல்ல மாய்ஸ்சரைசிங் லோஷன் ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் இந்த மாதிரி போட்டால் வந்துட்டு எனக்கு வந்து ரிசல்ட் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து கலர் கரெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஸ்டே குவிக்கியோட ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஷேட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், லிங்க்ஸோட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரஞ்சு கரெக்டர் வந்து எனக்கு எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ, அதாவது டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஆரஞ்சை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு ஷேட் எடுத்து போட்டேன். ஆக்சுவலாக அது கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. நான் மாற்றி ஷேட் நம்பர் எடுத்துட்டேன். அப்புறம் சரி ஓகே போட்டுட்டோம், இது எப்படியாவது அப்படி பிளெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போட்ட வரைக்கும் மட்டும் பிளெண்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கு மேலே நான் வந்து ஃபவுண்டேஷன் போய்ப்பேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் கன்சீல் அண்ட் டிஃபைன் F13.5 இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பக்காவான மேட் ஃபினிஷ்ட் ஃபவுண்டேஷன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹை கவரேஜும் கொடுக்கும். ஸோ இதை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சூப்பரான மேட்ச் அண்ட் சீக்கிரமாக ஆக்சிடைஸும் ஆகாது. வெல் கண்டிப்பாக ஆகும், ஆனால் அந்தளவுக்கு ஆகாது. அடுத்து ஒரு லிக்விட் ஹைலைட்டர் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஹை பாயிண்ட்ஸில் கரெக்டாக ஒரு 2 டாட் மட்டும் அந்த சீக்கோட ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா இது நீங்கள் உங்களுடைய ஃபவுண்டேஷன்லேயே கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். அது ஒரு நல்ல ஒரு லியூமினஸ் க்ளோ கொடுக்கும். கன்சீலருக்கு நான் என்னுடைய எலிகல் கன்சீலர் ஃபான் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய அண்டர் ஐஸ், அப்புறம் அந்த நோஸோட சைட்ஸ், மூக்கு மேலே, நெத்தியில் அண்ட் சின்னில் வந்து நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் எனக்கு ஒரு நியூட்ரல் பேஸ்ட் ஃபவுண்டேஷன்றதுனால கன்சீலர் நல்ல ஒரு வார்ம் டோன் கன்சீலராக எடுத்துக்கிறேன். அடுத்து இதை செட் பண்ணுறதுக்கு என்னுடைய மேப்ளின் ஃபிட் மீ லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த ஃபிட் மீ லூஸ் பவுடர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு லிக்விட் பேஸ், அதாவது ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் இருக்க பட்சத்தில் தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு இதனுடைய எஃபெக்ட் பிடிக்கல. ஒரு மாதிரி நியூட்ரல் ஷேட் ஆகிடுச்சு. எனக்கு வார்மாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் நியூட்ரல் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ அடுத்து வந்து என்னுடைய ஐப்ரோஸ்க்கு நான் மிலானி ஐப்ரோ கிட் தான் எடுத்து போட்டுருந்தேன், ஐப்ரோ பொமாட். ஸோ அதை வந்து எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது முடிச்ச அப்புறம் என்னுடைய ஐப்ரோஸ் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதே சேம் ஃபான் கன்சீலர் வச்சு ஒரு கன்சீலர் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ஐப்ரோஸோட கீழ் லைன் மட்டும் நான் வந்துட்டு ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஐப்ரோஸ் வந்து நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு த்ரெட் பண்ண மாதிரியோ இல்லை வேக்ஸ் பண்ண மாதிரியோ ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ப்ராப்பராக ஐப்ரோஸ் வந்துட்டு நல்லா க்ளீனாக தெரியும், கிறிஸ்பாக க்ளீனாக தெரியும். பட் ரொம்ப லைட் ஷேட் எடுத்துக்காதீங்க. சேம் உங்களோட ஸ்கின் டோன் ஷேட் இல்லைனா 1 or 2 ஷேட்ஸ் வந்துட்டு லைட்டரான எடுத்துக்கோங்க ஷேட்ஸ், ஓகேவா, இந்த வேலை பண்ணும்போது. அண்ட் ஐலிட்ஸில் வந்துட்டு அதே கன்சீலர் கொஞ்சமாக போட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து மேக்கப் ரெவல்யூஷன் டமி கிளாக் பேலட்லேருந்து இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌன். இதை வந்து எடுத்து என்னுடைய அவுட்டர் வீலில் நான் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே போகலாமே அப்படின்ட்டு நான் வந்துட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணேன். எப்பயுமே ட்ரான்சிஷன் ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், பட் இன்றைக்கி வந்து அவுட்டர் வீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய அந்த ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன்.
இன்டெப்தான ஐ லுக் அதாவது ஐ ஷேடோ டியூட்டோரியல் உங்களுக்கு வருது, கண்டிப்பாக சீக்கிரமாக வரும். ஓகே, ஸோ அடுத்து இந்த ஷேட் எடுத்து என்னுடைய லிட் ஏரியாவில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி ஒரு ஆன்டிக் கோல்டு இருக்கும், ஸோ அதை வந்து மெயினாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு இன்றைக்கி கான்செப்ட் என்னுடைய ஐ லுக்கில். ஸோ கொஞ்சமாக கோல்டு எடுத்து சென்டரில் மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன், ஒரு மாதிரி அந்த ஒரு ஆன்டிக் கோல்டு ஃபினிஷ் வரும் அப்படின்றதுக்காக. அடுத்து இந்த பிளாக் ஷேட் எடுத்து என்னுடைய அவுட்டர் வி பார்ட்டில் வந்துட்டு லைட்டாக இன்டென்ஸ் பண்ணி ஸ்மச் பண்ணிக்கிறேன். வியாக போடலை, ஒரு சின்ன ஒரு லைன் நீங்கள் இங்கே பார்க்கலாம், லைக் மேலேருந்து கீழே ஒரு லைன், அவ்வளோதான். அதை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு லிக்விட் கிளிட்டர் எடுத்துக்கிறேன், இது எலிகோலேருந்து. இது எனக்கு ஒரு காம்போவில் வந்தது, அதுலேருந்து இந்த ஒரு ஷேட் எடுத்து கொஞ்சமாக இந்த சென்டரில் மட்டும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் ஃபாயில் ஆகிடும், ஸோ கம்மியாக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஷேட் எடுத்து என்னுடைய ப்ரோ போன் ஏரியாவை வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். காஜலுக்கு நான் பர்பிள் விங்கிங் டுகெதர் காஜல் எடுத்துகிட்டு என்னுடைய வாட்டர் லைன்ஸ் நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப க்ரேஸியான காஜல் ஒர்க் இன்னைக்கு கிடையாது, ஒரு நார்மல் மினிமல் லைன் அவ்வளவுதான். அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைன் ரெண்டுமே பண்ணிக்கிறேன். அடுத்து ஐலைனர். ஸோ ஐலைனர் தான் வந்துட்டு நான் இதனுடைய குவாலிட்டி பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது, லைக் இன்டென்ஸ் பிளாக் பிக்மெண்டேஷன், ரொம்ப லாங் லாஸ்டிங், வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அதனுடைய அப்ளிகேட்டர் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா ஒர்க் ஆகலை. எனக்கு யூஸ்வலாகவே வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேட்டர் லிக்விட் ஐலைனரில் இருந்துச்சுன்னா ஒர்க் ஈஸியாக ஆகாது. இது எப்படின்னா ரொம்ப அப்படியே இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாகவே இருக்காது. இதே மாதிரி தான் ஒரு சுகர் ஐலைனர்லேயும் இருந்தது. ஸோ அதனால் என்னாச்சுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வரல, சொதப்பிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐலைனர் ப்ரஷ் வச்சு ட்ரை பண்ணேன், அப்படி இப்படி பண்ணி எனக்கு என்னுடைய ஐலைனர் லுக் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அடுத்து கொஞ்சமாக நான் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய பல்லேடியோ ப்ரான்சர் வச்சு. அடுத்து சுகரோட ஒரு ப்ளஷ் வச்சு நான் என்னுடைய ப்ளஷ்ஷுமே அப்ளை பண்ணிக்கிறேன் என்னுடைய சீக்ஸில். அடுத்து ஃபேஸஸோட இல்லுமினேட்டிங் பவுடர், இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பவுடர். இது வந்து ஃபுல்லாக நான் வந்துட்டு உடச்சி தள்ளியாச்சு, ஆனாலும் அதனுடைய அந்த ரிசல்ட் பாருங்கள், அந்த ஒரு க்ளோ, அந்த என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு நல்ல டஸ்கி ஸ்கின் இருக்கவங்களும் வந்துட்டு தாராளமாக இது யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு க்ரே ஆகாது. சூப்பரான ஒரு ஷேட், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மஸ்காராக்கு என்னுடைய மிலானி பிகர் லேஷஸ் மஸ்காரா எடுத்து ஃபர்ஸ்ட் என்னுடைய லோவர் லேஷஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மஸ்காரா போடலாம் அப்படின்னு நினச்சேன். லிப் லைன் பண்ணுறதுக்கு என்னுடைய மேபிளின் லிப் லைனர், இது வந்து காப்பர் ப்ரௌன் ஆர் ஸ்பைஸ் ப்ரௌன், அது என்னென்னு செக் பண்ணி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் ஆக்சுவலி இது வந்து நான் ஸ்டோரில் வாங்கினேன், ஹெல்த் அண்ட் க்ளோவில். அடுத்து ஒரு NYB நியூட் லிப் கலர் எடுத்துகிட்டு அதை என்னுடைய லிப்ஸில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஒரு மாதிரி பிங்கிஷ் மூவிஷ் பிங்க் அண்ட் டோன் உள்ள ஒரு கலர். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் என்னுடைய லிப் லைனர் வச்சே வந்து நான் வந்து லைட்டாக ஃபில்லும் பண்ணிவிட்டு என்னுடைய அவுட்லைனையும் வந்து கிறிஸ்ப் ஆக்கிக்கிறேன். ஸோ ஐலாஷ் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் நான் என்னுடைய நேச்சுரல் லேஷஸை ஆர்டிஃபிஷியல் லேஷஸோடு இங்கே வந்து நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு லுக்கு. வெரி சிம்பிள், ஈஸியாக பண்ணலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டெப்ஸ், அதாவது உங்களுக்கு இவ்வளோ ஐஷேடோ வேணான்னா நீங்கள் அதை வந்துட்டு ஒமிட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா போல்ட் லிப் கலர் போகிறீங்கன்னா உங்களுடைய லுக்கே வந்து அது வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆல்ட்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி லிப்ஸ்டிக்ஸ், ஜுவல்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் ஜுவல், இந்த கம்மல் வந்து எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இயரிங். ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன், அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.